இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறுத்தல். குறள் எண் 361. அவா என்ப எல்லா உயிர்கட்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து. அவா என்ப எல்லா உயிர்கட்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு எனும் வித்து, பிறப்பு ஈனும் வித்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லா உயிர்கட்கும் எக்காலத்தும் கெடாது வருகின்ற பிறப்பினை விளைவிக்கும் வித்து அவா என்று சொல்லுவோர் நூலோர் என்கிறார். அதாவதுங்க, இந்த உலகத்தில் உயிர்கள் உடலோடு சேர்ந்து பிறப்பதும் பின்னர் உடலை விட்டு நீங்கி போவதும் மீண்டும் உடலெடுத்து பிறப்பதுமாகவே இருக்கின்றன. பிறப்பதும் இறப்பதுமாகவே இருக்கின்றன. மீண்டும் பிறப்பது, அப்புறம் உயிரை விட்டு போவது, மீண்டும் பிறப்பது உடலோடு, இப்படித்தான் இருக்கின்றன. இதற்கு காரணம் என்னென்று ஆராய்ந்தால் இதற்கு காரணம் அவாதான். இதற்கு காரணம் என்னவென்றால் அவாதான். இந்த அவாதான் வினையாக செயலாக மலர்கிறது. அவ்வாறு ஒரு பிறவியிலே சேர்கின்ற வினையின் காரணமாகவே உயிர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பிறந்து துன்பப்படுகின்றன. பிறவாகிய துன்பத்திலிருந்து உயிர் விடுபட வேண்டுமானால் அவாவை ஒழிக்க வேண்டும். எல்லா உயிர்கட்கும் எப்போதும் ஒழியாத பிறவி துன்பத்தை விளைவிக்கும் விதை போன்றது ஆசைதான் என்று ஆராய்ந்து அறிந்த பெரியோர் கூறுவர் என்று தெய்வப்புலவர் சொல்கிறார். அவர் சொல்லலை, பெரியோர் ஆராய்ந்து அறிந்த பெரியோர் சொல்லுவர் என்கிறார். ஏன்னா கௌதம புத்தர் சொல்கிறார்ல, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம்னு. அது மாதிரி அவர் சொல்கிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெரியோர் கூறுவர்னு சொல்கிறாரு. பாருங்கள், அவர் சொன்னது மாதிரியே சொல்லலை. ஏன்னா பெரியோர் கூறுவர், ஆசைதாங்க துன்பத்திற்கே காரணம். அதில் ஒன்றும் மறுக்க முடியாது. நமக்கு தெரியாதா, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அதாவது பிறகு துன்பத்தை விளைவிப்பது ஆசைதான் என்று ஆராய்ந்து அறிந்த பெரியோர் கூறுவார். எனவே ஆசையை நாம் ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒழித்தாலே நாம் நன்றாக வாழ்வோங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. மாணவ செல்வங்களே, தயவு செய்து திருக்குறளை தினமும் ஒரு குறள் படியுங்கள். வருங்காலத்தினுடைய தூண்கள் நீங்களாக இருப்பதால் நீங்கள்தான் தமிழ்நாட்டை 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்ததோ, பண்பில் சிறந்து, பண்பாடு சிறந்து, கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடு மீண்டும் அதே கலாச்சாரத்தோடு திகழ வேண்டுமானால் அதற்கு நீங்கள்தான், இளைஞர்கள்தான் காரணம், மாணவ செல்வங்கள் தான் காரணம். மாணவ செல்வங்கள் அதாவது இந்த லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ஒரு நீங்கள் மிகப்பெரிய மருத்துவராகலாம். ஆனால் லிவிங் டுகெதர் என்ற ஒரு எண்ணத்தை கைவிட வேண்டும். அப்படி இருக்கிறார்களால் நீங்களே போராட வேண்டும். அரசை சொல்ல வேண்டும், நீங்கள் இந்த லிவிங் டுகெதரையெல்லாம் விட்டு விடுங்கன்னு அரசுக்கு எதிர்த்து போராட வேண்டும். இது எதுக்கு லிவிங் டுகெதர்? சிந்திச்சு பாருங்கள். அது அதாவது சொல்ல மாதிரி தொல்காப்பியத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மோசமாக இருந்துச்சு. தொல்காப்பியம்தான் முதல்ல திருமணத்திற்கு வித்திட்டது. இலக்கணத்திற்கும் வித்திட்டது தொல்காப்பியம்தான். திருமணச் சடங்கிற்கும் வித்திட்டது திருமணச் சடங்கு தான். இது திருமணச் சடங்குக்கு வித்திட்டதும் தொல்காப்பியம்தான். அப்படி இருந்த நம் தமிழ்நாடு இப்போ இதுக்கு மறுபடியும் அதை விட்டுட்டு காட்டு மிராண்டித்தனமாக மிருகம் 6 அடி 5 அடி ஒரு மிருகமாக வாழ வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள்.
அதனால் மாணவ செல்வங்கள் தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை நிலைநிறுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.